விளம்பரத்திற்காக தீபா இது போன்ற செயலை அரங்கேற்றுகிறார் என்று அவரின் சகோதரர் தீபக் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தந்தி தொலைக்காட்சிக்கு தீபக் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இன்று போயஸ் கார்டனில் காலையில் நடந்தது என்ன? நானும் என் சகோதரியும் போனோம். நான் தான் என் சகோதரியை கூட்டு சென்றேன். என் சகோதரி ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கிற ஃப்ரூட் ஷாப்புன்னு ஒரு இதில் இருந்தாங்க. அவங்கள நான் தான் கூப்பிட்டு அங்கே போனேன். அவங்களும் அங்கே உள்ளே வந்தாங்க. அத்தைக்கு எல்லாம் பண்ணாங்க. உள்ளே வீட்டுக்குள்ளே போனாங்க, வந்தாங்க. எதுக்கு அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ட்ராமா இது நடத்துனாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கி ஏன்னா எப்போவுமே இந்த சொத்து எங்களுது. உங்கள் சொத்துன்றீங்க, எந்த அடிப்படையில்? அதுக்கான உயில் எதுவும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எழுதி வச்சுருக்காங்க? தேவையே இல்லையே. இது எப்படியுமே என்ன, இந்த 7 சொத்து எங்களோட சொத்து. இது இந்த போயஸ் கார்டன் இல்லாமல் இருக்கட்டும், கிரேப் கார்டனாக இருக்கட்டும், அங்கே இருக்க வீடு இருக்கும், மோபரிஸ் ரோட்டில் இருக்கிறதுக்கும், பாச்சனில் இருக்கிறதும், இது எல்லாத்துக்கும் உயிலோட காப்பி என்கிட்ட இருக்குங்க. இது 91க்கு முன்னாடி வாங்கினது. 91க்கு அப்புறம் தான் டிஏ கேஸில் இருக்கிறதுங்க. இந்த உயில் காப்பி இருக்குண்ணே, இதை அரசாங்கத்திட்ட நீங்கள் கொடுத்தீங்களா, இல்லை நீதிமன்றத்தில் கொடுத்து இதற்கான அரசாங்கத்தை கொடுக்கணும்? எதுக்கு வாங்கணும்? இது லிட்டிகேஷன் இருக்கிற ஒரு சொத்துக்கு தான் நம்ம சண்டை போடணும். இப்போ அந்த சம்பவத்துக்கு பிறகு உங்களுடைய சகோதரி தீபா செய்தியாளர்களை சந்திக்கும் போது உங்கள் மேலே அடுக்கடுக்காக புகாரை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார், இங்கே நான் தான் அங்கேயே இருந்தேன். அங்கே அவங்கள கீழே கூட போய் கூப்பிட்டேன். மாமா காரில் ஏறிக்கோமான்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் ஒருத்தன் இல்லைங்க, எவ்வளோ பேர் பார்த்தாங்க. பிரச்சனை எதனால் ஆரம்பிச்சதுங்க தெரில, எனக்கு தான் அதான் தெரில. எதுக்கோசம் அவங்க அவ்வளோ கோச்சிக்கிட்டாங்க. அவங்க விளம்பரத்துக்கோசம் வரேன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் சசிகலா கூட இருக்கேன். சசிகலான்றவங்க அவங்க பாடு ஜெயிலில் இருக்காங்க. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே போல் இப்போ திருப்பி அவங்களும் என்னையும் கம்பைன் பண்ணி இதோட இப்போ எங்கள் சகோதரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னையும் எங்கள் அத்தை இறந்ததுக்கும் இது ஒரு சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அவங்க சொல்லிட்டோம். அவங்க தயவுசெய்து அவங்க கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அவங்கள ஏதோ அடிச்சேன்னு வேறு சொல்லியிருக்காங்கண்ணா. நான் எங்கே அவங்கள அடிச்சேன்னு எனக்கும் தெரில.